இது என் வீடு அப்படின்னு உங்கள் வீட்டை நீங்கள் பெருமையாக காட்டுறீங்க. உங்கள் வீடு பெரிய வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு வீடு உங்கள் வீடு அழகாக காட்டு, இது என்னுடைய வீடு அப்படின்னு பெருமையாக காட்டுறீங்க. இது என்னுடைய வாகனம், என்னுடைய காரு, நான் வாங்கின காரு அப்படின்னு பெருமையாக காட்டுறீங்க. இது அப்படி அப்போது இது நான் வாங்கின நெக்லஸ்ஸு, இது வாங்கின செயின், மோதிரம்னு சொல்லிட்டு இது என்னுடைய உடம்புன்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பை காட்ட முடியுமா? பெருமையாக காட்ட முடியுமா? ஐயோ, என்னால் காட்ட முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஆணழகன் போட்டியில் கலந்துக்கிறான். அவன் இது என்னுடைய உடம்புன்னு சொல்லிட்டு பெருமையாக காட்டுறான். என்னுடைய உடம்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது மாதிரி எல்லா மனிதர்களாலையும் காட்ட முடியுமா? இது என்னுடைய உடம்பு அப்படின்னு பெருமையாக அவங்க காட்ட முடியுமா? ஆனால் எதை காட்டுறீங்க? என்னுடைய வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, என்னுடைய காரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, என்னுடைய மொபைல் ஃபோன் பாருங்கள், என்னுடைய நெக்லஸ் பாருங்கள், என்னுடைய செயின், என்னுடைய ஆடை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, புதுசாக வாங்கியிருக்கேன், என்னுடைய ஆடை நான் புதுசாக வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆடை இதெல்லாம் காட்டுறீங்க. இதெல்லாம் பெருமையாக காட்டுறீங்க. அதே சமயத்தில் இது என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயா நீங்கள் பெருமையாக காட்ட முடியுமா? உங்கள் நண்பர்கள்ட்ட கூட, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கூட காட்ட முடியுமா? இப்போ அதான் ஆணழகன் போட்டியிலலாம் கலந்துக்கிறாங்களே, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக்லாம் வச்சவங்க, அவங்க காட்டுறாங்களே, பெருமையாக காட்டுறாங்களே. ஏன் காட்டுறாங்கன்னா உடம்பு அழகாக இருக்குது அதனால காட்டுறாங்க. அப்போது நாம் வீடு அழகாக இருந்தால் பெருமையாக காட்டுறோம். நம்மக்கிட்ட ஒரு அழகான கார் இருந்தால் காட்டுறோம் பெருமையாக. நம்மக்கிட்ட ஒரு அழகான ஆடைகள் இருந்தால் அதை பெருமையாக காட்டுறோம். யாராவது நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்களான்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நமது உடல் அழகாக இல்லை, உறுதியாக இல்லை, தொடன்னு தொப்பையாக இருக்குது. அதனால் அதை பெருமையாக நம்மளால் காட்ட முடியல. அப்போ நமக்குள்ள அதனால் என்ன பண்ணுறோம்? ஒரு அழகான ஆடையால் அந்த அழகில்லாத உடம்பை மூடுறோம். அப்போ நம்மளை பார்க்க வர்றவங்களுக்கு நம்ம கவனத்தை திசை திருப்புறோம். என்னுடைய உடல் அழகாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய வீட்டை பார் எவ்வளோ அழகாக இருக்கிறது, என்னுடைய காரை பார், என்னுடைய ஆடையை பார். எனது உடல் அழகு இல்லாமல் இருக்கலாம், உறுதி இல்லாமல் இருக்கலாம், தொப்பையும் தொளதொளவென்று இருக்கலாம், ஆனால் நீ என்னுடைய வீட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனத்தை திசை திருப்புறோம். நம்ம உடம்புல உள்ள குறைபாட்டை மறைப்பதற்காக நமது கவனத்தை திசை திருப்பி வீடு, கார் இதெல்லாம் அழகழகாக வாங்கி மாற்றோம். இதுதான் ஆடம்பரன்றது. ஆடம்பரங்கிறது இப்போ இந்த காடுகளில் வாழ்கிற பழங்குடியினர் குடிசையில் தான் வாழ்வாங்க. ஆனால் உடம்பு பார்த்திங்கன்னா ஃபிட்டாக இருக்கும், உடம்பு பார்த்தா அழகாக இருக்கும். அவங்க குடிசைகள்லாம் அழகு இல்லை. குடிசைன்னா நம்ம என்ன நினைப்போம்? அது அழகு இல்லை, காங்கிரீட் வீடுகள் தான் அழகுன்னு நினைப்போம்ல. நம்மலாம் காங்கிரீட் வீடுகளை கட்டி இந்த மாதிரி உடம்பை தவிர மற்றது எல்லாத்தையும் அழகாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். உடம்பை நம்மளால் அழகாக மாற்ற முடியல. ஆனால் அதை தவிர மற்றது வீடு, காரு, ஆடைகள் எல்லாத்தையும் அழகழகாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். உடம்பை மாற்ற முடியல. ஆனால் ஒரு காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்பு உறுதியாக இருக்கும். அவங்களால ஒரு வீட்டை அழகாக மாற்ற முடியல. குடிசையில் தான் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு அழகான ஆடைகளை வாங்க முடியல, அணிய முடியலை. அவங்களுக்கு ஏழ்மையில் இருக்கலாம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களால எதை முடியும்? இந்த உடம்பை அழகாக மாற்றுறாங்க. உடம்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா உறுதியாக இருக்குது, உறுதியாக ஃபிட்டாக இருக்காங்க, நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறாங்க. அதுதான் அவங்க அழகானதாக தங்களுடைய பெருமையாக காட்டுறாங்க. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பழங்குடியினர், காடுகளில் வாழ்கிற பழங்குடியினர் பெரும்பாலும் ஆடைகள் நிர்வாணமாக கூட வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்க உடல் அழகாக இருக்குது. அதனால தான் அவங்களால நிர்வாணமாக அதை காட்ட முடியுது, பெருமையாக காட்ட முடிகிறது. நமக்கு பார்த்திங்கன்னா மனிதர்கள் பெரும்பாலும் தொப்பையும் தொளதொளனும் தொங்கி போன உடலையும் வச்சுக்கிட்டு அதை பெருமையாக காட்ட முடியல, அதில் அழகு இல்லை. அந்த தாழ்வு மனப்பான்மையை மறைக்கிறதுக்கு அழகான ஆடை கொண்டு உடம்பை மூடுறாங்க. என்னுடைய ஆடை எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று பார் என்று ஆடை தான் இவங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் உடம்பு பெருமையானதாக இல்லை. அப்புறம் மேக்கப்லாம் போட்டு மறைக்கிறாங்க, உண்மையை மறைக்கிறாங்க, கலரை மறைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டை பாரு, என்னுடைய காரை பாருன்னு சொல்கிறாங்களே தவிர உடம்பு மறைக்கிறாங்க, உடம்புல உள்ள குறைபாட்டை மறைக்கிறாங்க. அதனால் உடம்பு உடம்பை தான் நம்ம பெருமையாக நினைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா நீ இந்த மாதிரி அழகான வீடுகளுக்கு ஆசைப்படாத. எல்லாருக்குமே தனது பெருமையாக எதை முன்னிறுத்த வேண்டும் அப்படின்னா, நீ அழகான வீட்டுக்கு ஆசைப்பட்டனா உன் உடம்பு அழகு இல்லாமல் போயிடும். அழகான வீடு, ஆடம்பரமான இந்த காரு, பெரிய வீடு, அழகான ஆடைகள், விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள், இதுதான் உனது அழகுன்னு நினச்சன்னா அப்போது உன் உடம்பு உனக்கு அழகானதாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படவில்லை. ஏதாவது ஒன்றுக்கு தான் ஆசைப்படணும். என் உடம்பும் ஃபிட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அதே நேரத்தில் என்னுடைய வீடுகளும் அழகாக இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் பெரும்பாலான மக்களுக்கு சாத்தியம் கிடையாது.
அதனால் இயல்பாகவே நீங்கள் அழகாக இருக்கணும்னா எது உங்களது பெருமை, எதை நீங்கள் அழகானது என்று உங்களது அடையாளமாக முன்னிறுத்தப் போகிறீர்கள், உங்களுடைய அழகு எது என்று நீங்கள் மற்றவர்களுக்கு பெருமையாக எதை காட்டப் போகிறீர்கள்? வீடா உங்கள் உடம்பா? இல்லை உடம்பு தான் அழகாக இருக்கணும், என்னுடைய உடம்பு தான் அழகாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீடை நீங்கள் எளிமையாக கட்டுங்க. உங்கள் வீடு எளிமையாக இருக்கட்டும். நீங்கள் அணிகிற ஆடைகள் எளிமையானதாக இருக்கட்டும், ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. ஆபரணங்களுக்கு ஆசைப்படாதீர்கள். ஆபரணங்களை அணிந்து கொண்டு உங்களை அழகுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். ரொம்ப மேக்கப்பெல்லாம் போடாதீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க. பெரிய வீடு, காரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆசைப்படாமல் ஒரு நியாயமாக உங்களுக்கு தேவையான ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வாகனம் வச்சுக்கிட்டு, உங்கள் உடம்பு தான் அழகு, உங்களுடைய பெருமை உங்கள் உடல், மற்றபடி உங்கள் வீடு இதெல்லாம் பெருமையானதாக நீங்கள் முன்னிறுத்தாதீர்கள். அப்போ தான் உங்கள் உடம்பு அழகானதாக மாறும். இயல்பாகவே உங்கள் வீடு பெருமையானதாக இல்லை, அழகானதாக இல்லை அப்படிங்கும்போது இயல்பாகவே நீங்கள் உங்கள் உடம்பை தான் எனது அழகு, எனது பெருமை என்று நீங்கள் முன்னிறுத்துவீர்கள். அதனால் இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு ஃபிட்னஸ் இல்லை, உடம்பு இல்லை, தொப்பையும் தொந்தியுமா இருக்காங்கன்னு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய அழகாக தங்களுடைய வீட்டையும் ஆடைகளையும் தான் முன்னிறுத்துகிறார்கள். ஆபரணங்கள் மூலமாக தங்களை அழகுபடுத்த முயற்சி செய்கிறார்கள். தாங்கள் வசிக்கிற வீடு மூலமாக, ஆடை மூலமாக, ஆபரணங்கள் மூலமாக தங்களை அழகுபடுத்த முயற்சி செய்கிறார்கள். அப்போ அதன் மீது இருக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு உங்கள் உடல் மூலமாக உங்களுடைய அழகை நீங்கள் பிறருக்கு முன்னிறுத்துங்கள் அப்படிங்கிற அந்த மனப்பான்மைக்கு நமக்கு வரணும்.